ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே முழுக்க எங்க அம்மாவை நான் எங்கெங்கெல்லாம் கூட்டு போனேன் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இங்க ஒரு சில பேர் வீட்டுக்கு கூட்டு போனதாகட்டும், அப்போல்லாம் எங்க அம்மா மூஞ்சி எப்படி இருந்தது அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லைனாலும், அப்புறம் இங்க இருக்க கோவிலுங்கள்லாம், அப்புறம் எங்க அம்மா நான் ஊர்ல மஷ்ரூம் பிரியாணி செஞ்சப்போ எங்க அம்மா சாப்பிடல, அதனால இங்க நான் ஆசையா செஞ்சு கொடுத்தது, இது எல்லாமே தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நாங்க எல்லாம் கோவிலுக்கு போறோம். கோடி ஜாச்சி மந்திருக்கு ஜாச்சி கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் எல்லோரும். பின்னாடியில் தான் வருது. என்ன எங்கள் கிராமத்தை அப்படியே அம்மாவுக்கு சுற்றி காமிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு. சாமி கலர் நல்லா இருக்கா? பொடியாச்சு சரி. தொம்பது 2 ஜன கொதிரி காக்கொச்சோரோ கொதிரி சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே சூப்பராக எங்கள் அம்மாவை சாமி பார்க்க வச்சாங்க. சாமி பார்த்துட்டியாம்மா? உள்ளே எப்படி இருக்குது? உள்ளே இருக்கிறாரு சிவன். அங்கே போகலாம், அங்கே போனால் பார்க்கலாம். ஒரு ஜிபனா ஆசோ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஃபோன் கிடைக்க வந்திருக்கேன். என் ஃபோனுடைய டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போய் டச்சு ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதனால் டெம்பர் கிளாஸ் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா இல்லை, வேலைக்கு போயிட்டார். அதனால் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் நான். ஓகே, இதை முடிச்சுட்டு போகிறப்ப பார்க்கலாம். பாய். அம்மா எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். என்னம்மா எல்லாரும் என்னம்மா கேட்குறாங்க உங்ககிட்ட? சொல்லுமா, சிரிக்கிறேன். சொல்லுமா. தமிழை பேச தெரியாதா? எல்லாரும் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க. ஒடியா கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் நம்ம கொய்யா பிரிக்கலாம். ஆமாம் சாமி. काले से लाइट चेंज करथिले नले आसिकी तास खेल काली बहुत ये थिला का केलुजी आमे मु मा आ तम स्वामी आउ के लोक हेलेनी पळेले से डाकुजी ना हम आसीबो के से केलिबा तमे खेल जानछ ना? हां आसु ना तम स्वामी संगरा आसु ना तम स्वामी संगरा आसु फेर तम स्वामी संगरा पळेबो से पैसा रखी के खेलिबा पैसा रखी मो कतर पैसा नाही मो कतर पैसा नाही तम पकड़ नहीं तम स्वामी पकड़ अच्छा ना मो स्वामी पकड़ भी नहीं खाएगी ना तम स्वामी பிரியாணி செய்யறதுக்கு மஷ்ரூம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா நான் அங்கே செஞ்சதே சாப்பிடவே இல்லைம்மா. நீ நாங்கள் வீட்டில் செஞ்சது சென்னையில் செஞ்சு சாப்பிடவே இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி செய்யலாம், மாமாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுக்காகவே நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனோம். வேறு அப்படியே போயிட்டு ஃபோனையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். மஷ்ரூமு இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அப்படியே எங்கள் அம்மாவுக்கும் நான் இங்கே வேலை கொடுத்து வச்சுருக்கிறேன். ஏம்மா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா கிட்ட புதினா ஆஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். இப்படிக்காவா மாமியாரா? அப்படியே இருந்து சொல்லு. அம்மாடா எனக்குமா இது. யாருக்கு மாமியாரு? யாருக்கு மாமியாரு? உங்க அப்பாவுக்கு மாமியாரா? அம்மா இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டுனே இருக்கிறாம்மா. அரி சொல்றான் அவங்க மாமியாரா வந்துருக்குறாங்க, நீ வேலை வாங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு. சரி அம்மா புதினா க்ளீன் பண்ணுறாங்க, பண்ணட்டும். பிரிஞ்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்கிட்ட இருந்ததை எல்லாத்தையுமே போட்டுட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, மஷ்ரூம், அரிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தாளிக்கலாம். முடிஞ்சால் தாளிக்கிறப்ப காமிக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும்.
இப்போ இதில் வந்து நல்லா இஞ்சி போட்டாங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி போட்டு வதக்க வேண்டியதான். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கும்போதே மஷ்ரூம் போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ வந்து கழுவி வச்ச மஷ்ரூம் எல்லாமே இதில் போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினா தண்ணி கொஞ்சமாக ஆகிடும். இது மஷ்ரூம் கொஞ்சமாக ஆகிடும். இதுலேருந்து தண்ணி வரும். இது நல்லா வேகட்டும். ஹாய்ங்க, இங்கே பாருங்கள், செஞ்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத திறந்து பார்க்கலாம். 1 2 3. என்னங்க இது இப்படி இருக்குது? சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு இருக்குது. அச்சோ, இந்த அரிப்பையன் ரொம்ப எங்கள் அம்மாவை சித்திரவதை பண்ணுறான். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துருவா. இப்போ வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இல்லை உட்காரு, சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. சாப்பாடு வந்து நம்ம அதிகமாக இருக்காதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருமா ஏமா பண்ணுற. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கலரணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாம். சாப்பாடு வந்து கலர முடியல, ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. வீடியோ எடுத்துட்டு தானே இருக்க? ஆமாம், சாப்பிடு, நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோண்டு சோறு சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், அதில் கொஞ்சம் தாங்க இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு எப்படி அழுகுறாங்க. குறைகள் எப்படி இருக்குது? நம்பிட்டேன். ஏன் அது நல்லா இருக்காதுன்னு தெரியும். நல்லா இல்லை? நல்லா இல்லையா? என்னம்மா நல்லா இல்லைன்னிட்ட வச்சுக்கின்னு. சரி, இப்போ நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. நான் வெங்காய பச்சடி பண்ணுறேன். எங்கள் அம்மா கோல்டான மாதிரி இருக்குது, அதனால் வேணான்ட்டாங்க. அதனால் என் கண்ணு வெளியும் இருக்குது. ஏன்னா மழை பெய்ஞ்சிருமோன்னு பார்க்குற துணி வெளியே காய போட்டுருக்கேன்னா வானம் இடி இடிக்கிறதுனால. உண்மையாக நல்லா இருக்குமா? இல்லை நல்லா தான் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குங்க. எப்படிதான் இருக்குது? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மானம் இடிக்கிற சத்தம் கேட்குதா என்னன்னு தெரியல. பாருங்க, நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு, போய் தூங்கலாமா? இல்லை உட்காந்து இருந்தா இருக்குது. சரி, படுக்க வேண்டியதானா? சரி, கண்டிப்பாக மாத்திரையை போட்டுடலாம். பூரா பகல் தூங்கலை, நைட் தூங்கலை, இன்னைக்கு பகல் தூங்கலை, இன்னைக்கு நைட்டு தான் மாத்திரை போட்டு தூங்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக தூங்கலாம். சரி, ஓகே. இப்போ போயிட்டு படு, அப்போ தான் சாயந்தரம் நம்ம கோயிலுக்கு போகணும். நீயும் கிளாஸ்லாம் எடுத்தாங்க வை, அந்த பக்கமாக போகணும். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிடாதவங்களாம் சாப்பிடுங்க. இன்னும் வேறு எதாவது சொல்லணுமாம்மா? எப்போம்மா முறுக்கு சுட போகிறோம்? மாவு அரைச்சல் தான் சுடலாம். ஓமம் இருக்குது, எண்ணெயும். ஆமாம்மா, முறுக்கச்சி இல்லைம்மா, கையிலே பூஞ்சிட்டுக்கலாம் நம்ம. முறுக்கச்சி இல்லாத முறுக்கு சுடலாம். ஏண்டா முறுக்கச்சி இல்லை, அங்கேயே சொல்லியிருந்தா
அப்போ ஞாபகம் இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்தது முறுக்கச்சி இல்லைன்றது. சரி ஓகே பார்ப்போம். யார் வீட்டில் இருக்காங்க, உங்கள் வீட்டில் யார் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க. அந்த சென்னைக்கு வர கூட எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். ரிட்டன் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதுக்கப்புறமும் நான் போய் படுக்கலைன்னா என் இடுப்பில் என்னென்னவோ கேள்வி கேட்போம். நான் போய் படுக்கிறேன். பாய், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்தியா, இங்கே வந்து பார்த்துக்கினே நல்லபடியாக இங்கே போய் சிவன் கிருஷ்ணராதை எல்லாம் இருக்காங்க. முடிஞ்சதுன்னா உன்னை அந்த போட்டிங்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? நீச்சல் அடிக்கிறேன். நீச்சல் அடிக்கிறதுக்கு நீனா வாத்தா இங்கே பாரு, வாத்து பாருமா, வாத்து அது நம்ம ஊர்லேயே இருக்குது. இங்கே பாருங்களேன் வாத்து. வாத்து பார்க்காதவங்களுக்கு தாங்க, வாத்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து அதனால தான் லேட்டாக கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு இடி மின்னல் மாதிரி சொல்கிறியேடி கிளம்புறதுக்கு அப்படின்னாங்க. வாமா போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வரியா? வா போய் பார்க்கலாம். அங்கே மேலே பார்த்துட்டு இறங்கி வரும். எங்கள் அம்மா அந்த தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. இல்லை ஏம்மா வயசாயிடுச்சுங்க, ஏறி இறங்க முடியல. போதும் போதும் போதும். மலையை தாண்டி நிற்கிற தாண்டி வச்சுக்கலாம் மாட்டவா. ஓகேங்க, அம்மாவை வந்து இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் சுற்றி காட்டுறதுக்கு. ஆக்சுவலி இதை எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்னும் இருக்கிற இடத்துக்குலாம் போகிறோம். என்னம்மா, எங்கள் அம்மா வந்து என்னம்மா பண்ண இவ்வளோ நேரம்? இப்படிக்கா போய் பேசு, இப்படிக்கா நீ பேசு. இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா கிட்ட ஒரே லவ்ஸு. என்ன கோயிலுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா பறந்து ஓடி போட்டான். அதனால நான் ஒரு பாட்டு பாடினேன். அவர் கேட்டார், என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கொடுக்கும் பச்சை கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு கண்ணம்மா அப்படின்னு 2 பேரும் ஒரே ரொமான்ஸுங்க. அந்த கருப்பு காக்காவுக்கு நான் ஒரு பாட்டு பாடினேன். போதும். நான் சரி தமிழ் விளையாடுதுங்க. என்னென்ன வேலை பண்ணுது பிற அவங்க அம்மாவை. நீ ஏன் வாழை ஆட்டுறதுமா? ஓடி போச்சுங்க. அவங்க அம்மா கிட்ட வாழை ஆட்டாதன்னு சொல்லி சொல்லி மதிக்கலன்னு வந்துச்சுங்க. மியாம் மியாம் பூனை விலை டெக்கிஜி மியாம் மியாம் கோய்வே. இங்கே இருக்குது சின்ன பூனை, இங்கே இருக்குது பெரிய பூனை. இது 2 கால் பூனை, இது 4 கால் பூனை. இந்த பூனைக்கு பூனைன்னு யார் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பூனைக்கு யார் பூனைன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன, எங்கள் மாமா தான் எங்கள் அம்மாவுக்கு பூனைன்னு பேர் வச்சாங்க, அவங்க அண்ணன். ஏம்மா சரி வா போய். ஆமாம்மா, ஐயோ இந்த புலி கடிச்சு கொதறிடும். ஆமாம், நம்ம ஓடியே போயிடலாம். பாருங்க பாருங்க, புலியா அது சிங்கம்மா. ஆமாம் ஆமாம், அதனால் கடிச்சிடுமா. வாங்க நம்ம ஓடி போயிடலாம்.
இந்த சைடு உள்ளதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ அந்த பெரிய சிவன் கிட்ட போகலாமா? போகிறப்போ நீ அதை பார்க்க மறந்துட்ட, அப்பா கிட்ட பேசுறதுனால. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா? பர்ஸு கையில் பத்திரமா இருக்காமா? அப்படியே பார்த்துனே வா என்னென்ன சாமி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு வழியாக அம்மா வந்து எல்லா இடத்தையும் நான் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறேன். அம்மா வந்து இந்த லிங்கம் இருக்குது இல்லை, இந்த லிங்கத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஏன் இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பாட்டுங்க நிறைய வந்து காப்பரேட் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த ஒரு இதுக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தனி மொண்டு தலை மேலே ஊற்றிக்கிட்டு போகிறாங்க. இதனால தான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படியே மொண்டு ஊற்றிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த பெரிய சிவனை பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து இந்த பெரிய சிவனை போய் பார்க்கலாமா? இருட்டாயிடுச்சு, பயமாக இருக்குது. எதுக்கு தெரியல. நான் இருக்கேன், உனக்கு பயம் இல்லை. யாவும் இருக்க பயம் இல்லை, இந்த மாதிரி எங்கள் அம்மா இருக்க பயம் இல்லையா? அந்த பக்கம் போய் விட்டுக்கலாம். தொடக்கூடாது, தொடக்கூடாது. அவ்வளோ பெரிய சிவனை பார்த்தீங்களா? அப்பா, அது வரைக்கும் இருக்கிறாரு. போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். சாட்டு வாங்கி சாப்பிடுமான்னா வேணான்ட்டாங்க, பானிபூரி சாப்பிடுனா வேணான்ட்டாங்க. அதனால் ஏன் வேணான்னு சொன்னேன்? எல்லாம் ஒரே ஸ்பூன்லேயே சாப்பிட்றாங்களா? கழுவிட்டு தான் கொடுப்பாங்க. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? இங்கே ஹாப்பியாக இருந்ததா பார்த்தது? சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடு. யாருக்குமே கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்ற? வாயில் வச்சுட்டாங்களாங்க, அதனால் யாருக்கும் சொல்லியா? சரி, ஓகேங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பீஸா வாங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், எங்கள் அம்மாவும் சாப்பிட போகிறாங்க. அது ஆறிடும். அவனுக்கு வெத்தலை வாங்கி கொடு, போதும், சந்தோஷப்படுவான். வெத்தலை வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் சாப்பிட மாட்டான் உன்ன மாதிரியா. கவுச்சு இல்லைம்மா, அதை தான் கேட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு, இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜ்ஜு. நம்ம எப்பவும் சாப்பிட்ற கடை தாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா எங்கே போனாலும் பர்ஸை கையில் 10 ரூபா வச்சுக்கிட்டாங்க. இதில் உட்காந்துக்கோம்மா. மிளகாமா, மிளகாமா, குடமிளகாமா அது. எங்கள் அம்மா கொஞ்சம் குடமிளகாலாம் எடுத்து வச்சு சாப்பிட்றேன். இப்படிதான் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். କେତେ ଟଙ୍କା? 50 ଟଙ୍କା? ବାପାରେ, କେତେ ରେଟ୍ କାମ କରିବ? 50 ரூபா. எங்க அம்மா அதை போய் 10 ரூபான்னு கேக்குறாங்க. காட்ட மனசாட்சி இல்லாம இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நீ அவனு தான் சாப்பிட போறீங்க. தேங்காய் கேட்குது. இரு, நான் வேற பார்த்து தரேன். இரு, அவங்க அம்மா கொடுத்தாங்க, அம்மா வேணான்றாங்க. தலையை எந்த பக்கம் எப்படி பத்து. Bye, good night.
வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.